ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெற்றிலை தீபத்தை பற்றி பார்க்கலாம். தடையின்றி நாம் நினைத்த காரியம் வெற்றியடைய மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு தான். முருகருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் 6 நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நிலவாசல்லாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்லா அலங்கரிச்சுட்டு பூஜை ரூமில் போயிட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் எடுத்துக்கோங்க, இல்லை விக்கிரகம் இல்லை எங்ககிட்ட ஃபோட்டோ தான் இருக்குன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. விக்கிரகத்தை நல்லா ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ணணும். வாரம் வாரம் ஒரு அபிஷேகம் பண்ணலாம். உங்களால் முடியும்னா நீங்கள் 6 அபிஷேகமும் ஒன்றா பண்ணலாம். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர், தயிர், தேன், மஞ்சள், விபூதி இப்படி பண்ணிக்கலாம். நான் ஒரு வாரமும் ஒரு அபிஷேகம் பண்ணுறேன். இன்றைக்கி விபூதி அபிஷேகம் தான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வெற்றிலை வழிபாடு வெற்றிலை தீபம் போடுறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தான் போடணும். செவ்வாய் ஹோரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த டைமில் எந்த டைம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த டைமில் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நம்ம முருகரை நல்லா துணிலாம் போட்டு அலங்கரிச்சிக்கலாம். அபிஷேகம் பண்ண தண்ணியை செடியில் ஊற்றிடுங்க. பால், தயிர் இந்த மாதிரிலாம் இருந்தெல்லாம் செடியில் ஊற்றுனா ஃபங்கஸ் வந்துடும். அதனால் நீங்கள் சிங்க் இருக்குல்ல, நம்ம பாத்திரம் விளக்குற சிங்க், அதில் ஊற்றிடலாம். கால்படாத இடத்துக்கு ஊற்றிடணும். ஒரு அபிஷேகம் பண்ணும்போதும் நம்ம கண்டிப்பாக குங்குமம், மஞ்சள் குங்குமம், பூ போட்டு தீபம் காட்டிட்டு தான் நம்ம அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும். வெற்றிலை என்றாலே வெற்றி என்று தான் அர்த்தம். ஸோ இந்த வெற்றிலை தீபம் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை தான் தரும். வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு சரவணபவ என்ன சக்கோலத்தை போட்டுக்கணும். 6 விளக்கு வைக்கலாம். 6 மண் அகல் விளக்கு வச்சு ஏற்றுறது ரொம்ப நல்லது. உங்ககிட்ட பிராஸில் இருந்தாலும் பிராஸில் ஏற்றிக்கோங்க. இந்த வெற்றிலை தீபம்ன்றது நடுவில் வந்த ஒரு விஷயந்தான். காலங்காலமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். நடுவில் வந்த இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காவது நல்லது நடந்திருக்கும் வேண்டி அதை தான் நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். இந்த வெற்றிலை வழிபாடும் அந்தமாரி தான். எல்லாமே நம்பிக்கை தானே. நம்ம மனசு தான். நம்ம மனதார எதை நம்பி செய்கிறோமோ அது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். முருகரோட மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிக்கலாம். அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னாக்கா ஓம் சரவண பவன்ற மூல மந்திரத்தை சொல்லிக்கலாம். உங்களால் முடியும்னா 6 நெய் விளக்காக ஏற்றுங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம். ஒரு விளக்கில் மட்டும் நெய் விட்டு ஏற்றுக்கோங்க. வேல்மாறல் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். இந்தமாரி ஏதாவது முருகருக்கான ஒரு இதை படித்தா ரொம்ப நல்லது. விளக்கேற்றி தீபதூபம்லாம் காட்டி நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைங்க. உங்களால் என்ன வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த மாரி. கடவுளுக்கு அதை தான் வைக்கணும், இதை தான் வைக்கணும், இதை தான் படைக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம மனசார சுத்தமத்தமாக என்ன பண்ணுறோமோ கண்டிப்பாக கடவுள் ஏற்றுப்பாரு. எல்லாமே மனசு தான் காரணம். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத மனசார செஞ்சாலே போதும். எந்த கடவுளாக இருந்தாலும் ஏற்றுப்பாரு. இந்த வெற்றிலை தீபத்தில் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, வெற்றிலை தீபம்லாம் இப்போ வந்தது தான் அப்படின்னு நினைக்கிறவங்க சக்கோண கோலத்தில் நீங்கள் வெற்றிலை வைக்காம 6 மண் அகல் விளக்கு மட்டும் வச்சு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி வழிபடுங்க, ரொம்ப நல்லது. கைமேல் பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.